அடுத்தபடியாக நிஸ்மா வஜ்ஜரது எவ்வளவு இதா Assalamu alaikum. Bismillahirrahmanirrahim. Wajjahtu wajhiya lilladzi fatara as-samawati wal arda hanifan musliman wa ma ana minal musyrikin. Inna salati wa nusuki wa mahyaya wa mamati lillahi rabbil alamin. La syarika lahu wa bidzalika umirtu wa ana minal muslimin. Assalamu alaikum. அடுத்தபடியாக ஃபாரிஸ் ஆயத்துல் குர்சி. Assalamu alaikum. A'udzu billahi minas shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Allahu la ilaha illa huwal hayyul qayyum la ta'khudhuhu sinatun wa la nawmun lahu ma fis samawati wa ma fil ardi man dhal-ladzi yashfa'u indahu illa bi'idhnihi ya'lamu ma baina aydihim wa ma khalfahum wa la yahituna bi-shay'in min ilmihi illa bima sha'a. Wasi'a kursiyuhu samawati wal arda wa la yahuduhu hifdhuhuma wa huwal aliyyul ஆயத்துல் குர்சி ஓதுவதனால் கிடைக்கும் பலன்கள். ஆயத்துல் குர்சி வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓடினால் 70,000 மலக்குகளின் பாதுகாப்பை 4 திசைகளிலும் கிடைக்கும். வீட்டுக்குள் நுழையும்போது ஓடினால் கஷ்டங்கள் வராது. முழு நேரத்தில் ஓடினால் 70 தரஜா அதாவது சொர்க்கத்தில் 70 அந்தஸ்து கிடைக்கும். தூங்கும்போது ஓடினால் ஒரு மலக்கு நம்மை இருக்கும் வரை பாதுகாப்பார். பல தொழிலுக்கு ஓடினால் நமக்கும் சொர்க்கத்திற்கும் மரணம் மட்டும்தான் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum. ஈமான் முஸ்லிம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வலகத்தில் வைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பௌசி வல் மௌதி. பொருள் அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்னும் மலக்குமார்களை கொண்டும் வேலைகளை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் நன்மையும் தீமையும் இரண்டின் நாட்டத்தின் மூலம் என்போம். மருந்திற்கு பிறகு மீண்டும் ஒரு கோலத்தில் எழுப்பப்படும் என்றும் நான் ஈமான் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ரசூலிஹி வ காலூ சமஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா இலைக்கல் மஸீர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா லஹா மா கஸபத் வஅலைஹா மா கஸபத். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீனா மின் கப்லினா. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃப் அன்னா வஅஃபிர் லனா வஅர்ஹம்னா
أنت مولانا فانصرنا على القوم الكافرين السلام عليكم. السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. اللهم رب هذه رحمتي الذي كائنتي آتي سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة كثيرة عالية شريفة وقدر محمد محمودا الذي قدمه وارزقنا صفته وإنا حوله يوم القيامة لك الحمد الدنيا السلام عليكم. முப்பது ஜிஸ்களின் பெயர்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அலிஃப் லாம் மீம். சயகுலு தில்கல் ருசுலு லன் தனாலு மல்முஜனாதா லா யுஹிப்புல்லாஹு கைதா சமீஹு வலவ் அன்னனா காலல் மலகு மஅலகு يهتدون وما من دابة وما أبرئ سبحان الذي قال أنا إكرارا قد أفلح وقال الذين أمن خلق يقتلون أولياء ومن يقتل وماليا فمن ألم إليه نورت حامل قال فما خطبكم قد سمع الله تبارك الذي أمن. السلام عليكم. السلام عليكم. அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமான புத்தகம் எது? லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்பதாகும். அல்லாஹ்வின் போர்வாள் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் யார்? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் நல்லமல் செய்தோருக்கு எதனை கொடுக்கிறார்? அல்லாஹுவை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வின் நன்மைகளை மட்டுமே கூறும் சிறிய சூரா எது? அல்லாஹ் எந்த செயலை மன்னிக்க மாட்டான்? சரி. அல்லாஹ்வின் கோபம் யார் மீது இறங்குகிறது? அல்லாஹ் நஷ்டவாளிகள் என யாரை கூறுகிறார்? அல்லாஹ்வுடைய வேதம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் எதனை மிகவும் கெட்ட செயல் என்றார்? நல்லமல் செய்வோருக்கு எதனை கொடுக்கிறான்? அல்லாஹ் எந்த செயலை மன்னிக்க மாட்டான்? சரி. அண்ணல் நபி அவர்களின் பெயர் என்ன? முஹம்மது என்ற வார்த்தையின் பொருள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? ஜகாத் எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? நபி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? தொழுகை எப்போது கடமையாக்கப்பட்டது? நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? நபி அவர்களின் பெற்றோர்கள் யார்? சரி.
وكلوا واشربوا ولا تسرفوا குழந்தைகள் பருவம் மீன் செயல் செய்யாதீர்கள் மீன் செயல் செய்வோரை அவன் மிகுவார்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எவ்வாறு சாப்பிடுவேன் எவ்வாறு குடிக்கிறேன் என்று நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் அவற்றை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் நமக்கு அதிகமான நன்மைகளை தருவார் அவற்றை நாம் காணோம் தூய்மையான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதற்கு முன் இரு கைகளை நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் பிஸ்மில்லாஹ் என்று கூற வேண்டும் வலது கையால் சாப்பிட வேண்டும் கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் சாப்பிட வேண்டும் இடது கையால் சாப்பிடவோ குடிப்பதோ கூடாது குடிக்கும்போது பாத்திரத்திற்குள் மூச்சு விடக்கூடாது பால் குடித்தால் வாய் கொப்பளிக்க வேண்டும் தட்டை நன்றாக வலித்து சாப்பிட வேண்டும் சாப்பிட்ட பின் விரல்களை நன்றாக சூப்ப வேண்டும் சாப்பிட்ட பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிந்த பின் உணவு எடுக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி ஹைரன் ஃபீஹி வலமுவத்தி மனுஸ்தோனன் அன்புறப்படா என்ற துஆவை கூறுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய நறுமணம் எது? கஸ்தூரி வண்ணம் நூலாகும். நபி அவர்களின் பெயர் குர்ஆனில் எத்தனை முறை வந்துள்ளது? 4 தடவை வருகிறது. நபி அவர்கள் எந்த செயலை தடுத்தார்கள்? வலது கையால் சாப்பிடுவதை தடுத்தார்கள். நபி அவர்களின் மிக நெருங்கிய நண்பர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக செய்த ஹஜ்ஜிற்கு பெயர் என்ன? ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படும். நபி அவர்கள் விரும்பிய எண்ணெய் எது? இஸ்மீத் என்ற சைத்துல் எண்ணெய் ஆகும். நபி அவர்களின் பெரிய அற்புதம் எது? திருக்குர்ஆன் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹிஜாப் பேணப்பட வேண்டிய நிபந்தனைகள். ஹிஜாப் என்பது முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மெல்லியதாக இல்லாமல் உள்ளே அணியும் ஆடை வெளியே தெரியாமல் இருக்க தடிமனாக இருக்க வேண்டும். அது இறுக்கமாக இல்லாமல் விசாலமாக இருக்க வேண்டும். அது ஆண்களின் கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடாது. அது புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அணியப்படும் ஒரு ஆடையாக இருக்கக்கூடாது. அது ஆண்களுடைய ஒத்திருக்கக்கூடாது. அது உருவப்படங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கிபி 571 ஆண்டு ரபியுல் அவ்வல் 9ஆம் நாள் திங்கட்கிழமை மக்காவில் பிறந்து அவர்களின் 40ஆம் வயதில் நபியாகவும் ரசூலாகவும் ஆக்கப்பட்டு அவர்களின் 53ஆம் வயதில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் போய் 10 ஆண்டுகள் வாழ்ந்து 63ஆம் வயதில் வஃபாத்தாகி அடக்கப்பட்டார்கள். அவர்களின் குடும்ப வம்சம் குறைஷி. அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மா. அவர்களின் தகப்பனார் பெயர் அப்துல்லா. அவர்களின் பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப். அவர்களின் கூட்டனார் பெயர் ஆசிப். அவர்களின் முப்பாட்டனார் பெயர் அப்துல் முனாப். முஹம்மது நபி தனது 25ஆம் வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். நமது நபியின் மற்ற மனைவிமார்களின் பெயர்கள் சௌதா பின் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின் குதைமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா பின் அபூ உமையா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின் ஜௌஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா பின் ஹை ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா பின் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. மேலும் 7 பெண்கள் இருந்தார்கள். மாரியத்துல் கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா,
ரைஹானா பின் ஜைது ரலியல்லாஹு அன்ஹா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு என்று 3 ஆண் குழந்தைகள் ஆகும். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று 4 பெண் குழந்தைகள் இருந்தனர். இவர்களின் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் உயிரோடு இருந்தார்கள். மற்றவர்கள் அனைவரும் சிறு வயதிலே வஃபாத்தாகி விட்டார்கள். முஹம்மது நபியின் பேர குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முக்ஸின் ரலியல்லாஹு அன்ஹு என்று 3 பெயர் ஆவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகன்கள் அபுல் ஆஸ் இப்னு அல் ரபி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நபிமார்கள் பெயர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்லி அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், யஷூ அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், சகரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூசா நபிக்கு அருளப்பட்ட வேதம். இது ஈசா நபிக்கு அருளப்பட்ட வேதம். சபூத்தில் தாவூத் நபிக்கு அருளப்பட்ட வேதம். குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட வேதம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். 114 சூராவின் பெயர்கள். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆலி இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் அன்ஃபால், சூரத்துல் தௌபா, சூரத்துல் யூனுஸ், சூரத்துல் ஹூத், சூரத்துல் யூசுப், சூரத்துல் ரஹ்த், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் நஹ்ல், சூரத்துல் பனி இஸ்ராயீல், சூரத்துல் கஹஃப், சூரத்துல் மரியம், சூரத்துல் தாகா, சூரத்துல் அன்பியா, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் முல்குமூன், சூரத்துல் நூர், சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் ஷுரா, சூரத்துல் நம்ல், சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் ரூம், சூரத்துல் லுக்மான், சூரத்துல் சஜ்தா, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் சபா, சூரத்துல் ஃபாத்திர், சூரத்துல் யாஸ், சூரத்துல் ஸஃபாத், சூரத்துல் சாத், சூரத்துல் ஸுமர், சூரத்துல் முஃமின், சூரத்துல் ஆமீன் சஜ்தா, சூரத்துல் சூரா, சூரத்துல் ஸுஹ்ர், சூரத்துல் துஹான், சூரத்துல் ஜாஸியா, சூரத்துல் அஹ்காப், சூரத்துல் முஹம்மத், சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஹுஜராத், சூரத்துல் காஃப், சூரத்துல் தாரியா, சூரத்துல் தூர், சூரத்துல் நஜ்ம், சூரத்துல் கமர், சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ஹதீத், சூரத்துல் முஜாதலா, சூரத்துல் தாரிகா, சூரத்துல் தஹ்ரீம், சூரத்துல் முல்க், சூரத்துல் கலம், சூரத்துல் ஹாகா, சூரத்துல் மகாரிஜ், சூரத்துல் நூர், சூரத்துல் ஜின், சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் கியாமத், சூரத்துல் தஹ்ர், சூரத்துல் முஸல்லா, சூரத்துல் ரபா, சூரத்துல் நாஸியா, சூரத்துல் அபஸா, சூரத்துல் தக்வீர், சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் முத்தஃபிஃபின், சூரத்துல் இன்ஷிகாக், சூரத்துல் புரூஜ், சூரத்துல் தாரிக், சூரத்துல் அப்லா, சூரத்துல் காசியா, சூரத்துல் ஃபஜ்ர், சூரத்துல் பலத், சூரத்துல் ஷம்ஸ், சூரத்துல் லைல், சூரத்துல் லுஹா, சூரத்துல் இன்ஷியாக், சூரத்துல் தீன், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிர்.
சூரத் நஸ்ர், سورة النحل سورة الأعراف சூரத்துல் இக்லாஸ். سورة الإخلاص سورة الفلق سورة الناس السلام عليكم சலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் குர்ஆனில் எத்தனை முறை வருகிறது? 4 முறை வருகிறது. நபி அவர்களின் மிக நெருங்கிய நண்பர் யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்கள் பயன்படுத்திய சுர்மா எது? இஸ்மித் என்ற சுர்மா ஆகும். நபி அவர்கள் எந்த செயலை தடுத்தார்கள்? பெருமையால் சாப்பை தருவார்கள். நபி அவர்கள் கடைசியாக செய்த ஹஜ்ஜிற்கு என்ன பெயர் சொல்லப்படும்? ஹஜ்ஜுல் விதா என்று சொல்லப்படும். நபி அவர்கள் விரும்பிய நறுமணம் எது? கஸ்தூரி மற்றும் போது ஆகும். சரிமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். பொருள் அடக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இரண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள் உண்மையாக நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இன்னும் நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக உண்மை தூதராக இருக்கிறார்கள். மூன்றாம் கலிமா தம்தீன் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலியில் அலீம். பொருள் அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. மேலும் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மிகப் பெரியவன். இன்னும் பாவங்களை விட்டு அவரை கொள்வதற்கு நன்மைகளை செய். பலமும் வல்லமையும் மிக்க உயிருள்ள அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். முதலாவது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பொருள் அடக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள். இரண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள் உண்மையாக நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இன்னும் நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் உண்மை தூதராகவும் இருக்கிறார்கள். மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலியில் அலீம். பொருள் அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. மேலும் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை. அவன் மிகப் பெரியவன். இன்னும் பாவங்களையும் விட்டு விலை கொள்வதற்கு நன்மைகளையும் செய்ய பலம் வல்லமையும் மிக்க உயிருள்ள அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர வேறில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இரண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள் உண்மையாக நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் தனித்தவர், அவனுக்கு யாரோடும் இணையும் இல்லை. இன்னும் நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் உண்மை தூதராகவும் இருக்கிறார்கள். மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். பொருள் அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியதானது. மேலும் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மிக பெரியவன், நன்மையை செய்ய வளர்க்கும் வல்லமே மிக்க உயர்வுள்ள அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தவிர வேறில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இரண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள் உண்மையாக நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கும் யாதொரு இணையும் இல்லை. இன்னும் நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் உண்மை தூதராகவும் இருக்கிறார்கள். மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். பொருள் அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரித்தானது. மேலும் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மிக பெரியவன், இன்னும் பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கும் நன்மைகளை செய்ய பலமும் வல்லமையும் மிக்க உயர்வுள்ள அல்லாஹ்வை உதவியை கொண்டு தவிர வேறில்லை. நான்காம் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கும் யாதொரு இணையும் இல்லை. சகல ராஜகானும் புகழும் அவனுக்கே உரித்தானது. இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான், உயிருள்ளவர்களை மரணிக்க செய்வான். நல்லவர்களும் அவன் கைவசமே, எல்லா வஸ்துக்களையும் மீது சக்தி வாய்ந்தவன். ஐந்தாம் கலிமா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஸ்ரிக பிக்க ஷைஅன் வ அனா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக பிமா லா அஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப். துப்து அன்ஹு வ தபரத்து வ அன் குல்லி சிவாதிஹி வ இஸ்லாம் அஸ்லம்து வ அமன்து வ அகூலு
இருப்பதற்கு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை அறியாமல் செய்த குற்றத்திற்கு உன்னிடம் பிழை பொருத்தத்தை தேடுகிறேன். அந்த இணை வைப்பதை விட்டும் பாவமன்னிப்பு செய்துவிட்டேன். இன்னும் குபரினை வைப்புதல் முதலிய பாவங்களை விட்டு நீங்கி முஸ்லிமாகி விட்டேன். இன்னும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஈமானில் உறுதி கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒரு உண்மையாக நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன். நிச்சயமாக வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாரோரும் இணையும் இல்லை. இன்னும் நான் அறிந்து சாட்சி சொல்கிறேன். நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் உண்மை தூதராகவும் இருக்கிறார்கள். மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியில் அலீம். பொருள் அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரித்தானது. மேலும் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மிக பெரியவன். இன்னும் பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கும் நன்மைகளை செய்ய பலமும் வல்லமையும் மிக்க உயர்வுள்ள அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தவிர வேறில்லை. நான்காம் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாரோரும் இணையும் இல்லை. சகல ராஜ புகழும் அவனுக்கே உரித்தானது. இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான், ஊர்ந்தவர்களை மரணிக்க செய்வான். நல்லவர்களை அவன் கைவசமே. எல்லா வஸ்துக்களின் மீது சக்தி வாய்ந்தவன். ஐந்தாம் கலிமா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் முஷ்ரிக்கீன். செய்யவான அருளும் வஸ்தோஃபில் இமால அருளும் இன்னக அன்த அல்லாஹுல் யுதுப்பு அன்கு வதவரமுது அன்குல் பிகினி சிவாதில் இஸ்லாம் வஸ்தன்து வாமன்து வக்கும் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். பொருள் நாயினை நான் அறிந்தவனாக இருக்கும் நிலையில் உன்னை கொண்டே வேறு எந்த வஸ்துக்களையும் முன்னே வைக்காமல் இருப்பதற்கு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் அறியாமல் செய்த குற்றத்திற்கு உன்னிடம் பிழை பொறுப்பதை எடுத்து அந்த இணை வைப்பதை விட்டு தௌபா பாவமன்னிப்பு செய்து விட்டேன். இன்னும் குபுர் இணை வைப்பது முதலிய பாவங்களை விட்டு நீங்கி முஸ்லிம் ஆகிவிட்டேன். இன்னும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஈமானில் உறுதி கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தூக்கத்திலிருந்து எழுந்ததும் ஓத வேண்டிய துஆ என்ன? ஆபத்து ஏதும் அணுகாதிருக்க காலை மாலை 3 முறை ஓத வேண்டிய துஆ என்னப்பா? மனஜலம் கழித்து விட்டு வெளியே வரும்போது ஓத வேண்டிய துஆ என்ன?
அதாவா ஆசாமி ஒரு இறைவா மன்னிப்பை பெருக்கி வேண்டிகள் எனக்கு அறுவடக்க சாப்பிடும் போது ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். நீ சொல்ல மறந்துட்ட, தப்புட்ட. அந்த தப்ப நிவர்த்தி பண்ண என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி அவ்வளவு யா அல்லாஹ் திருமையை கொள்வீர்கள் நானும் சலாம் அலைக்கும்.